ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழங்களும் வணக்கம். இன்னைக்கு பிராக் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து ஃபார்மா ரிலேட்டடான ஜாப் வந்திருக்கு. அதை பற்றி நான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராக்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துன்னு இருக்கீங்க. பிராக்கோட அப்ரிவேஷன் என்னன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில். இதில் இருந்து தான் ஃபார்மா ரிலேட்டடான வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கு முழுசாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பிராக்கில் வேகன்சி விட்டுருக்காங்க நான் சொன்னேன். அந்த வேகன்சிக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். வேகன்சி ஃபார் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கிளினிக்கல் ட்ரையல் நெட்வொர்க் PMUNVM at BRAC பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில். இதில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அதுக்கான வேக்கண்ட் தான் வந்திருக்கு. ஸோ வேக்கண்ட் நம்பர் வந்து 135 செப்டம்பர் 2024. இது வந்து ஒரு மிஷின், ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்டாக வந்து இந்த பிராக் வந்து எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250 மில்லியன் US$. ஓகேங்களா, ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 250 மில்லியன் US$ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிராக்ல வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கண்ட் வந்து தாறுமாறான ஒரு வேக்கண்ட் தான். நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் நம்பர் 135, அதில் பொசிஷன் நேம் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கிளினிக்கல் ட்ரையல் நெட்வொர்க்கு. வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தான். ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இங்கே வியூ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொசிஷன் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கிளினிக்கல் ட்ரையல் நெட்வொர்க்கு, பொசிஷன் கோடு SPO09. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரே ஒரு வேக்கண்ட்டை மட்டும்தான். அதாவது லெவல் 12ல் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் சேலரி 75,000லேருந்து 2,40,000 பர் மந்த் இன்கமாக உங்களுக்கு பிராக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, த சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அதாவது SPOன்னு சொல்லுவாங்க, வில் சர்வ் த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஆஃப் நேஷ்னல் பயோஃபார்மா மிஷின் ப்ரோக்ராம் அட் பிராக். இந்த பிராக்கில் இருக்கிற பயோஃபார்மா மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த SPO சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸரோட மெயின் ரோலு. இதில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல் குவாலிஃபிகேஷன் MSc ஆர் MPharm ஆர் BDS ஆர் MBBS இன் லைசன்ஸ் டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை. அப்படி இல்லைனா டிப்ளமோ இல்லை டிகிரி இன் கிளினிக்கல் ரிசர்ச் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் எலிஜிபிள். இது வந்து மெயினான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லைனா MD, MDS, PhD லைசன்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி இது முடித்தவங்களும் எலிஜிபிள். ஸோ இந்த 2 விதமான கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கிளினிக்கல் ரிசர்ச்சில் உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எப்படி அப்ளை பண்ணின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே வந்து அப்ளை ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிராக்கில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போனாலும் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் இதில் அப்ளைவே பண்ண முடியாது. இது வரைக்கும் பாருங்கள், லாகின் ஆர் சைன்அப் இருக்குது. லாகின் ஆர் சைன்அப், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண முடியும்னா, முதல்ல புதுசாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வெரிஃபிகேஷன் கோட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டிங் அது என்ன போஸ்ட்டோ அது காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல, இல்லை வேறு என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பார்த்த ஒரு நாள்லேருந்து 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு கம்பல்சரி நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் இந்த பிராக்கோட ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கொண்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்டு உங்களுக்கு இந்த ஜாப் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு ஜாப் இல்லாமல் MPharm முடிச்சுட்டு நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக தேவைப்படலாம். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.